Enrich Money வழங்கும் இன்வெஸ்டார் அவேர்னஸ் கான்க்ளேவ் செகண்ட் எடிஷன் ஏப்ரல் 25 அண்ணா சென்டினரி ஆடிட்டோரியம் சென்னை. புக் நவ் ஆன் புக் மை ஷோ. டிக்கெட் 9 மார்க்கெட் அகாடமி.in. சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவுக்காக சொந்த ஊர் செல்லும் மக்களுக்காக தென்னக ரயில்வே செய்துள்ள ஏற்பாடுகள் சிறப்பாக உள்ளதாக பயணிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அவர்களுடன் எமது செய்தியாளர் சதீஷ் முருகன் நடத்திய நேர்காணலை பார்க்கலாம். சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவிற்கு இன்னும் ஒரு நாளே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சென்னையில் இருந்து பல்வேறு மாவட்டங்களை சேர்ந்த பொதுமக்கள், மாணவர்கள், இளைஞர்கள் என தங்களின் சொந்த ஊர்களுக்கு சென்று வாக்குப்பதிவை உறுதி செய்ய வேண்டும் என்கிற அடிப்படையில் சிறப்பு ரயில் இயக்கம் என்பது தொடங்கப்பட்டிருக்கிறது. சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்திலிருந்து நாகர்கோவில் வரை செல்லக்கூடிய சிறப்பு ரயில் என்பது மதியம் 1:30 மணியிலிருந்து புறப்பட்டு இன்று நள்ளிரவிற்கு அந்த செல்லும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த ரயிலை பொறுத்தவரையில் நேற்று முதல் முன்பதிவு என்பது நடந்திருக்கிறது. அதே போல இந்த ரயிலில் தென் மாவட்டங்களை முற்றிலுமாக கவர் செய்யும் வகையில், அதாவது தென் மாவட்டங்கள் வழியாக இந்த ரயில் செல்லுவதை உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. மின்தடங்களை, அதாவது ரயில் நிலையத்தை பொறுத்தவரையில் கூடுதலாக காவல்துறையினர் பாதுகாப்பு பணியிலும் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். அதே போல ஜிஆர்பி என்று சொல்லக்கூடிய மாநில அரசினுடைய காவல்துறையினர், ஆர்பிஎஃப் என்று சொல்லக்கூடிய மத்திய அரசு ரயில்வே பாதுகாப்பு படையினரும் அதிக அளவில் இங்கே பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்துகிறார்கள். பயணிகளுடைய பாதுகாப்பை உறுதி செய்வதில் தொடர்ச்சியாக அவர்கள் கண்காணித்து வருகின்றனர். அதே போல இந்த ரயிலை பொறுத்தவரையில் செங்கல்பட்டு, விழுப்புரம், திருச்சி, அதே போல திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், நெல்லை, கடைசியாக நாகர்கோவில் என தென் மாவட்டங்களை கவர் செய்யும் வகையில் இந்த ரயில் என்பது செல்ல இருக்கிறது. நாம் இந்த வாக்குப்பதிவை உறுதி செய்வதற்காக அரசுகள் பல்வேறு முயற்சிகளை எடுத்து வரக்கூடிய சூழ்நிலையில் நம்முடைய இந்த ஓட்டு போடுவதற்காகவே ஊருக்கு செல்லக்கூடிய இளைஞர்கள் இருக்கிறார்கள். நம்ம அவரிடமே கேட்கலாம். சார் வணக்கம், உங்கள் பேர், எங்கேருந்து வரீங்க, இப்போ எங்கே போயிட்டு இருக்கீங்க? என் பேர் டெல்வின். நான் கன்னியாகுமரி. நான் இங்கே சென்னையில் ஹைகோர்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போது திடீர்னு பார்க்குறப்ப நமக்கு ஸ்பெஷல் ட்ரெயின் விட்டுறாங்க. ஆனால் நமக்கு ரிசர்வேஷனுக்கு டைம் கிடைக்கல. ஏன்னா முன்னாடியே எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தால் பிரச்சனை இல்லை. திடீர்னு சொன்னதுனால டக்குன்னு பார்த்தா ரிசர்வேஷன் பண்ண முடியல. ஆனால் நல்லது ஒரு 5 கம்பார்ட்மெண்ட் செகண்ட் கிளாஸாக விட்டுருக்காங்க. அதனால் ஓரளவுக்கு வசதியாக போகலாம். நான் ஓட்டு போட போகிறேன். இதுதான் என்னுடைய ஃபஸ்ட்டு ஓட்டு. ஸோ கொஞ்சம் ட்ராவல் பண்ணி கொஞ்சம் சிரமப்பட்டாலும் போயிட்டு பண்ணலான்னு ஒரு இதில் போகிறேன். இதே போல் கன்னியாகுமரிக்கு செல்லக்கூடிய இன்னொரு இளைஞர் நம்முடைய இருக்கார். அவரிடம் கேட்கலாம். தம்பி, உங்கள் பேர், எங்கேருந்து வரீங்க? என்னோட பேர் இசைக்கு செல்வம். நான் திருநெல்வேலியிலேருந்து வரேன். இப்போ நான் ஹைகோர்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய ஃபஸ்ட் ஓட்டு போடுறதுக்காக நான் இப்போது ஊரை பக்கம் போயிட்டுருக்கேன். இந்த ஸ்பெஷல் ட்ரெயின் எங்களுக்கு ரொம்ப வசதியாக தான் இருந்திருக்கு. அதனால தான் இப்போ நாங்கள் ஈஸியாக சீட்டு போட்டு உட்காந்து போயிட்டுருக்கோம். கூட்டம் எப்படி இருந்துச்சு? ட்ரெயின் கூட்டம் ரொம்பவே அதிகமாக தான் இருந்துச்சு. ஆனால் எல்லாருக்கும் இடம் கொஞ்சம் கிடைக்கிற அளவுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்குது. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு இந்த ட்ரெயின். சிறப்பு ரயில் இயக்கம் மூலமாக ஓட்டுப்பதிவை அதிகரிக்க செய்ய வேண்டும், வாக்குப்பதிவை அதிகரிக்க செய்ய வேண்டும். குறிப்பாக இந்த வாக்குப்பதிவு என்பது அனைவரும் தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு சென்று கட்டாயம் வாக்களிக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் மத்திய மாநில அரசுகள் எடுக்கக்கூடிய பல்வேறு முயற்சிகளில் இதுவும் ஒன்று. இந்த சிறப்பு ரயில் போலவே இன்று இரவு மேலும் 2 சிறப்பு ரயில்கள் சென்னை எழும்பூரிலிருந்து செல்ல இருக்கின்றன. ஒன்று தென் மாவட்டங்கள் வழியாக செல்லக்கூடிய ரயில், மற்றொரு ரயில் கொங்கு மண்டலம் வழியாக செல்லக்கூடிய ஒரு ரயிலாக இருக்கிறது. அதே போல நாளை வாக்குப்பதிவு முடிந்து மீண்டும் தென் மாவட்டத்திலிருந்து சென்னை திரும்புவதற்கான ஒரு சிறப்பு ரயில் என்பதும் ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பது என்பது குறிப்பிடத்தக்கது. இதே போல பேருந்துகளை பொறுத்தவரையில் அரசு பேருந்துகளும் கூடுதலாக இயக்கப்பட இருக்கின்றன. நேற்று மட்டுமே சுமார் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட பயணிகள் பேருந்தில், அதாவது அரசு பேருந்தில் பயணித்திருப்பதாக, சென்னையிலிருந்து பல்வேறு மாவட்டங்களுக்கு பயணித்திருப்பதாக அரசு போக்குவரத்து கழகம் சார்பிலும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தனியார் பேருந்துகளிலும் அதிக அளவில் பொதுமக்கள் தங்களுடைய வாக்குகளை செலுத்துவதற்காக சொந்த மாவட்டங்களுக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். இதை பயன்படுத்தி ஆம்னி பேருந்துகள் அதிக கட்டணத்தை வசூல் செய்வதை தடுக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக போக்குவரத்து கழகம் சார்பில் செய்யப்பட்டிருக்கிறது. எனவே இந்த சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் புதன்கிழமை, வியாழக்கிழமை வருவதால் 4 நாட்கள் தொடர் விடுமுறை கிடைக்கும் என்கிற அந்த அடிப்படையிலும் சொந்த ஊருக்கு செல்வதற்கான அந்த பொதுமக்களுடைய ஆர்வம் அதிகரித்து காணப்படுகிறதால் சிறப்பு ரயிலில் கூட்டமாக காணப்படுகின்றன. அதே போன்ற பேருந்து போன்ற அனைத்து போக்குவரத்தும் அதிக கூட்ட நெரிசலுடன் காணப்படுகிறது. எனினும் பல்வேறு ஏற்பாடுகள், சிறப்பு ஏற்பாடுகள், காவல்துறையுடைய பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருப்பது என்பது குறிப்பிடத்தக்கது. தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் விக்னேஷுடன் செய்தியாளர் சதீஷ் முருகன். Enrich Money வழங்கும் இன்வெஸ்டார் அவேர்னஸ் கான்க்ளேவ் செகண்ட் எடிஷன் ஏப்ரல் 25 அண்ணா சென்டினரி ஆடிட்டோரியம் சென்னை. புக் நவ் ஆன் புக் மை ஷோ. டிக்கெட் 9 மார்க்கெட் அகாடமி.in.